இன்னும் ஒரே மாசத்துல நான் என் பேரனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறேன்னு பாருங்க. ஆகாஷ், நீ ஏன் இப்படி இருக்க? மண்டபத்துலதான் உன்னால உன் பாட்டியை எதிர்த்து எதுவுமே பேச முடியல. இப்போ வீட்லயாவது உன் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்பவும் உன் பாட்டியே உன் வாழ்க்கைய சரி பண்ணுவாங்கன்னு அவங்களையே நம்பி ஏமாந்துட்டு இருக்கியே ஆகாஷ். போதும். நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. சின்ன குழந்தை கூட தனக்கு இது வேணும்னு அழுது அடம் பிடிச்சு வாங்கிக்கும். ஆனா உன்னால அத கூட சரியா செய்ய முடியலையே. நீ சின்ன குழந்தைய விட ரொம்ப மோசமா இருக்கிய ஆகாஷ். உன் பாட்டி உன்ன பொம்மை மாதிரி வளர்த்திருக்காங்கன்றது உனக்கு இன்னுமா புரியல? உனக்கு தென்றல் தான் வேணும்னு உன் பாட்டி கிட்ட அடம் பிடிச்சு தென்றலை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பேசிருக்கலாம்ல. சரி, மண்டபத்துல தென்றல் உன்கிட்ட கேட்டால, உனக்கு அவளோட வாழ்றதுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அப்பவே அவளோட வந்துட சொல்லி. அந்த நேரத்துல ஆகாஷ், நீ சரியான முடிவு எடுத்திருந்திருக்கணும். சரியான முடிவுனா என்ன முடிவு? என் பாட்டி வேணான்னு உதறிட்டு தென்றல் கூடவே போயிருக்கணுமா? ஆமா, போயிருக்கணும். என்னது, போயிருக்கணுமா? ஆமாப்பா, அந்த நேரம் நீயும் தென்றல் கூடயே போயிருந்தீன்னா இந்நேரம் தென்றலுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்களா இருக்கோம்ல. அதுக்கப்புறம் தென்றலோட அப்பா அம்மா அவங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து தென்றலை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி உன்னையும் தென்றலையும் திரும்ப இங்க கூட்டிட்டு வந்திருப்போம்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லாதான் தெரியுது. ஆனா பிராக்டிகலா அது சரியா வருமா? ஏன் ஆகாஷ், ஏன் சரியா வராது? என்ன பேசுறீங்க நீங்க? நான் அந்த நேரத்துல தென்றல் தான் முக்கியம்னு சொல்லி தென்றல் கூடயே கிளம்பி போயிருந்தா நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா பாட்டியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் தென்றல் கூட கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அவமானத்துல பாட்டி உயிரை விட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. அப்படிதான் நடந்திருக்கும். இல்ல ஆகாஷ், இங்க பாரு, உன் பாட்டிய பத்தி உனக்கு சரியா புரியல. உன்னோட பாட்டி எப்பவுமே அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. என் பாட்டிய பத்தி எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்பவுமே என் பாட்டியும் வேணும், தென்றலும் வேணும். ஒருத்தரை விட்டு கொடுத்து இன்னொருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் மண்டபத்துல என்னால எதுவும் பேச முடியல, இங்கேயும் எதுவும் பேச முடியல. இது புரியாம அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல எரிச்சலை கிளப்பிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஆகாஷ்,
உன் பாட்டிக்கு முக்கியத்துவம் தருவேன்னு தென்றல விட்டு கொடுத்துறாத ஆகாஷ். இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணும் விட்டு போயிடல. நீ பாட்டிக்கு பயப்படாம தைரியமா உன் தென்றல சந்திச்சு எனக்கு நீதான் முக்கியம்னு அவகிட்ட பேசினாலே போதும். நிச்சயமா தென்றல் உன்னை ஏத்துக்குவா. ஆமாப்பா, உன் வாழ்க்கைக்கு யாரு முக்கியங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். உன்ன மாதிரியே நானும் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு மாதவிக்கும் சாரதாவுக்கும் பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுப்பா. போதும், இதுக்கு மேல ரெண்டு பேரும் எதுவும் பேச வேண்டாம். இதான் சாக்குன்னு எனக்கும் பாட்டிக்கும் பிரிவினை உண்டு பண்ண பாக்குறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். ப்ளீஸ் போங்க இங்க இருந்து. உங்க பாட்டி மேல இருக்கிற கோவத்தினாலதான் நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு மறுத்துட்டேன். மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இப்ப சொல்லுங்க, உங்க முடிவு என்ன? நீங்க என்ன உண்மையிலேயே விரும்புறீங்கிற அந்த மரியாதை எனக்கு கேட்கிறேன். நீங்க என்னோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே என் கூட கிளம்பி வாங்க. சின்ன வயசுல நீ கீழே விழுந்து அடிபட்டப்போ நான் என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு ஓடி வந்து உன்னை காப்பாத்தின அந்த அப்பாவி பாட்டி தாண்டா நான். உனக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன்டா. நீயும் என்ன புரிஞ்சுக்கலங்கிறப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் இவங்களோட முதல் மருமகன். அதாவது இவரோட முதல் பொண்டாட்டி. எனக்கும் இவருக்கும் பிறந்த என் புள்ள இந்த சித்துதான். மாதவி, இப்ப கூட ஆகாஷ் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுறியா? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே ஆகாஷ் தைரியமா அம்மா கிட்ட தனக்கு தென்றல் எவ்வளவு முக்கியங்கிறத தெரியப்படுத்துவான். அப்பவும் எங்க அம்மா அவனை புரிஞ்சுக்கலனா நாம அம்மா கிட்ட பேசி எப்படியும் தென்றல் ஆகாஷ் கூட சேர்த்து வைப்போம். என்ன புரியுதா? வாய மூடுங்க. இவ்ளோ குழப்பத்துக்கும் காரணமே நீங்க தான். செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க அம்மாவை எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா சாரதாக்காவோட வாழ்க்கையும் வீணா இருக்காது, ஏன் வாழ்க்கையும் வீணா இருக்காது. இப்போ ஏன் புள்ள வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. நீங்க அன்னைக்கு விதைச்ச விதை இன்னைக்கு வினையா வளர்ந்து ஏன் புள்ளைக்கு குறுக்க நிக்குது.
உங்க அம்மா பேச்ச கேட்டு நீங்க தேவையில்லாம 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டதால இப்போ ஏன் புள்ள ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூட முடியாம தவிச்சிட்டு இருக்கான். உங்க அம்மா பண்ணது தப்புன்னு அப்ப நீங்க எதுக்கு அவங்க கிட்ட பேசிருந்தீங்கன்னா இப்ப ஏன் புள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்பெல்லாம் உங்க அம்மாவை பார்த்து பயந்து நடுக்கிட்டு இப்பதான் ஏதோ 2 வார்த்தை அவங்களை எதிர்த்து கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கே இத்தனை வருஷம் கழிச்சுதான் தைரியம் வந்திருக்கு. உங்க பிள்ளைக்கு மட்டும் உங்க அம்மாவை கேள்வி கேட்கிற தைரியம் உடனே வந்துருமா? அவனும் உங்களை மாதிரி தானே இருப்பான். அவனுக்கு இன்னும் தைரியம் வரதுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகும். அதுக்குள்ள என் பிள்ளையோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நீங்க எனக்கு நல்ல புருஷனாவும் இல்ல, என் பிள்ளைக்கு நல்ல அப்பாவாவும் இல்ல. உங்களை பாக்குறதுக்கே ஆர்வருப்பா இருக்கு. இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்தத நினைச்சா வெக்கமா இருக்கு. மதுவே, அழாத, நான் சொல்றத தொடாதீங்க. என் மேல உங்க நிழல் கூட படக்கூடாது. நீங்கெல்லாம் மனுஷனே கிடையாது. மண்டபத்துல சாரதாக்கா மூலமா உங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சப்போ நான் உங்களை மொத்தமா வெறுத்துட்டேன். அப்பவே நீங்க எனக்கு புருஷனும் இல்ல, நான் உங்களுக்கு பொண்டாட்டியும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இன்னும் எதுக்காக தெரியுமா இந்த வீட்ல இருக்க? எப்படியாவது ஆகாஷ் கூட தென்றல சேர்த்து வச்சிட மாட்டோமான்ற நப்பா செயலதான். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன தொட்டு பேசுறது, என்கிட்ட நெருங்கி வரதுன்னு ஏதாவது வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சித்து, ஏன்பா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? சும்மாதான். நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் தென்றல் கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு அம்மா மேல கோவமா? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தா தென்றல் வாழ்க்கை வீணாயிருக்கும்பா. அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புன்னா என்ன மன்னிச்சிரு சித்து. ஐயோ அம்மா, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? இல்லம்மா, மணமேடை வரைக்கும் வந்து தென்றல் கல்யாணம் நின்னு போச்சுல, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டாள் பாட்டி தப்பானவங்களா இருந்தாலும் ஆகாஷ் ரொம்ப நல்லவர் தான். ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் இந்த கல்யாணம் நடந்திருக்கணும். ஆண்டாள் பாட்டியால தென்றலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலும் ஆகாஷ் அதை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாரு. தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆண்டாள் பாட்டியை கண்டிப்பா கண்டிச்சிருப்பாரு. பாவம் ஆகாஷ் இந்த கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. தென்றலுக்கும் வருத்தமா தான் இருக்கும். ஆகாஷ் தான் தென்றலுக்கு பொருத்தமானவர்னு தென்றலுக்கே நல்லா தெரியும். அவங்க 2 பேருக்கும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்திருக்கணுமா? டேய், என்ன பேசுற நீ? தென்றல் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போராடினது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கடைசியில இந்த கல்யாணம் நின்னதுக்கு நீயும் தானே ஒரு வகையில காரணம். இப்ப என்னன்னா அந்த கல்யாணம் எப்படியாவது நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா நீங்க எப்படி பேசுறீங்க? இந்த கல்யாணம் நின்னதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? சார் ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க தானே தென்றல் கிட்ட யார் பேச்சையும் கேட்காம ஒரு நிமிஷம்
கண்ணை மூடி நல்லா யோசிச்சு சுயமா ஒரு முடிவெடுன்னு ஐடியா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தானே தென்றல் நல்லா யோசிச்சு இந்த கல்யாணம் வேண்டாங்கிறதையே ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சா. டேய், தென்றல் சுயமா யோசிச்சு கடைசியில ஆகாஷ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அந்த எதிர்பார்ப்புல தான் நான் உங்ககிட்ட அப்படி ஒரு ஐடியாவே சொன்னேன். ஆனா அவங்க கல்யாணமே வேணாம்னு மாத்தி சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? இங்க பாரு சித்து, நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காம போனதுதான் சரியான விஷயம். இன்னும் சொல்ல போனா இது தென்றல் சுயமா யோசிச்சு எடுத்த முடிவு. அப்ப கூட அவ ஆகாஷ்க்கு அவகாசம் கொடுக்கதான் செஞ்சா. உனக்கு நான் தான் வேணும்னா உன் பாட்டிய மறந்துட்டு இப்பவே என் கூட வந்துருன்னு ஆகாஷ் கிட்ட தென்றல் கேட்கதானே செஞ்சா. ஆனா அப்ப கூட ஆகாஷ் அவன் பாட்டி பக்கம் தான் நின்னான். தென்றலை பத்தி அவன் யோசிக்கவே இல்லையே. ஆகாஷ் தென்றலை பத்தி யோசிக்காமலாம் இல்லம்மா. அவருக்கு தென்றலை கல்யாணம் பண்ணிக்கதான் ஆசை. ஆனா ஆண்டாள் பாட்டி தான் அவர்கிட்ட பழசெல்லாம் சொல்லி ஆகாஷ ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் ஆகாஷ் அவர் பாட்டியை விட்டு கொடுக்க முடியாம போயிடுச்சு. டேய், இது என்னடா பேச்சு? அந்த பாட்டி பழசெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணா அந்த ஆகாஷ் உடனே தென்றலை பத்தி யோசிக்காம அவங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிடுவானா? சரிடா, அந்த நேரத்துல அவன் இடத்துல நீ இருந்திருந்தா என்னடா செஞ்சிருப்ப? சொல்றா, ஆகாஷ் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப? பாட்டிய அப்புறமா சமாதானப்படுத்திக்கலான்னு அந்த நிமிஷமே தென்றல் கழுத்துல தாலி கட்டிருப்பியா மாட்டியா? நீ மட்டும் இல்ல, அந்த நேரத்துல ஆகாஷ் இடத்துல வேற எவன் இருந்திருந்தாலும் நான் சொல்ற முடிவுதான் எடுத்திருப்பான். ஆனா ஆகாஷ் ஏன் தைரியமா அந்த முடிவு எடுக்கல? ஏன்னா அவன் சரியான பாட்டி சென்டிமெண்ட் பிடிச்ச பைத்தியம். அவனுக்கு தென்றலை விட பாட்டி தான் முக்கியம். அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிடா தென்றல் சந்தோஷமா வாழ முடியும்? பாரு மச்சான், இந்த கல்யாணம் நின்னதுதான். இனிமே எக்காரணத்தை கொண்டோம் தென்றல் ஆகாஷ திருப்பி கூட பார்க்க மாட்டா. அதனால இந்த கல்யாணம் நின்னு போறதை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு நீ எப்படி தென்றல கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி மட்டும் யோசி, வேற எதையும் யோசிக்காத, சரியா? சிறுத்தை சொன்னதான் நானும் சொல்றேன். இனிமே தென்றல் உனக்குதான். இனி அவளுக்கு நீ எவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியுமோ அவ்வளவு நம்பிக்கையா இரு. மத்தபடி வேற எதையும் யார பத்தியும் யோசிக்காத, புரியுதா?